ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு ஒரு கதை சொல்லலாம். ஒரு ஊரில் ஒரு பெரிய பணக்காரன் இருந்தார். பணக்காரன்னா நிறைய பொண்ணு பொருள், நிறைய பணம், தங்க காயின், வெள்ளி காயின் எல்லாம் வச்சுருந்தார். பெரிய ஆள். அவர் ஒரு நாளைக்கு ஒரு காடு வழியாக அடுத்த ஊருக்கு போகணும், ஏதோ ஒரு வேலையாக போகணும்னு சொல்லி கிளம்புறாரு. போகும்போது என்ன பண்ணுறாரு, நிறைய பணம், கொஞ்சம் வெள்ளி காயின், கொஞ்சம் தங்க காயின் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மூட்டை, பழைய காலம் தானே, ஒரு மூட்டை மாதிரி கட்டி தோளில் போட்டு போகிறார். அவர் போயிட்டுருக்கும் பொழுது இந்த காட்டில் எப்போவுமே திருடர்கள் இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்போது ஒரு 3 திருடர் வந்தாங்க. இந்த திருடர் என்ன பண்ணுவாங்க, இவரை 3 பேருமா சேர்ந்து அடித்து மிரட்டி எல்லாம் பண்ணி அவரோட கையில் இருக்கிற பொண்ணு பொருள் பணத்தை எல்லாம் பிடுங்கிட்டான். அப்போது இவர் ரொம்ப வலியில் கத்தி அழுது எல்லாம் பண்ணுவார். எல்லாருக்கும் யாராக இருந்தாலும் ஒரு 4 பேர் திடீர்னு அடிச்சுன்னா பயமாக இருக்கும் இல்லையா, பயந்துட்டார். அப்போது அந்த ஃபஸ்ட்டு திருடன் சொல்கிறான், இவரை இப்படியே விட்டுட்டு போனோன்னா இவன் ஊருக்குள்ளே போய் ராஜாட்ட சொல்லி நம்மளை பிடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். இப்போ நம்ம 3 பேரையும் பிடிச்சிட்டோன்னா பெரிய ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டால் எல்லோரும் நம்மளை அடிப்பால, அதனால் இவனை விடக்கூடாது, இவனை கொல்லணும் அப்படின்னு முதல் திருடன் சொல்லுவான். அப்போது 2வது திருடன் சொல்லுவான், வேண்டாம் வேண்டாம், கொல்ல வேண்டாம், பாவம் உயிரோடு இருக்கட்டும், ஒன்று பண்ணலாம், இவனை கையை காலை கட்டி போட்டு இங்கேருந்து எழுந்திருக்காத மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். எழுந்திருந்தா தானே அந்த பக்கம் போவான். எழுந்திருக்காமல் படுத்தா ஏதோ புலியோ காட்டு மிருகம் ஏதாவது இவனை அடித்து கொன்று ஏதோ பண்ணிட்டு போட்டோம், நமக்கு தெரிய வேண்டாம், நம்மளை இவனை இப்படியே இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு 2வது திருடன் சொல்லுவான். 3வது திருடன் சொல்லுவான், வேண்டாப்பா பாவம், என்னவோ நம்ம பணம் இந்த எல்லாத்தையும் பிடுங்கிட்டோம் இவர்கிட்டேருந்து, இவர் எப்படியே விட்டுட்டு போயிட்டா அவர் நகர்ந்து போகிறதுக்குள்ள 4 நாள் ஆகிடும், சாப்பிடாம தண்ணி இல்லாமல் நடக்கவும் முடியாமல் இருக்கார். அப்படி போகும்போது இவருக்கு உயிரே இருக்காது. அப்போ இவர் யாரை போய் சந்திப்பார், கிராமத்துக்கு போக முடியுமா, கிராமத்துக்கு போகிறதுக்குள்ளே இவர் இறந்தே போயிடுவார். நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம 3 பேருக்கும் நிறைய பணம் வெள்ளி தங்கம் எல்லாம் கிடச்சிருச்சு இல்லையா, விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த 2வது திருடன் சொல்லலாம், முடியவே முடியாது, கடைசியில் கட்டியாவது போட்டுட்டு தான் போகணும்னு சொல்லி முதல் திருடனும் 2வது திருடனுமா சேர்ந்து இவரோட கையை காலெல்லாம் கட்டி அங்கே போட்டு நிறைய அடிச்சிருக்கிறதுனால இவா 3 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிக்கிறதுலாம் இவர் காதிலே கேட்டுடுச்சு. ஆனால் இவருக்கு எழுந்திருந்து நடக்கவும் முடியலை, பேசவும் முடியலை, படுத்துகிட்டே இருந்தார். கட்டி போட்டு போனோன்னே இவருக்கு ரொம்ப வலி, உடம்பெல்லாம் பயங்கர பெயின். அப்புறம் தண்ணி தாகமாக இருக்குது, கையால் எதுவும் பண்ண முடியலை, தண்ணியும் இல்லை, குடிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படியே முனகிண்டே படுத்துருக்கோம். அப்போது ஒரு சாயங்கால நேரமாக ஒருத்தர் அந்த வழியாக வருவார். அவர் யாருன்னா 3வது திருடன். எப்படி 3வது திருடன் தானே என்ன சொன்னால், கொல்ல வேண்டாம், அடிக்க வேண்டாம், விட்டுருங்க, அவன் காடு தாண்டி போகிறதுக்குள்ளே 3 days ஆகிடும், அவர் உயிர் போயிடும் சொன்னவன் 3வது திருடன். அப்போது இந்த 3வது திருடன் வந்திருக்கானோன்னு இவன் பயந்துப்பார், இந்த பணக்கார பெரியவர் பயந்துப்பார். அப்போ இவன் சொல்லுவான், நீங்கள் பயப்பட வேண்டாம், உங்களை கையை காலெல்லாம் கழட்டி விட்டு கட்டெல்லாம் பிரித்து இவனை நல்லா கைத்தாங்களாக தோளில் தொங்க போட்டு அந்த காடு தாண்டி ஊரோட ரோடு வரும் இல்லையா, ஊருக்கு போகிற ரோடு, அது வரைக்கும் ஊருக்கு போகிற பாதை வரைக்கும் கொண்டு விட்டுருவார். விட்டோன்னே அவர் சொல்லுவார், தம்பி நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண, நீ பணம் பிடிங்கினாலும் பரவாயில்ல, என்னை ஊருக்குள்ளே விட்ட, நீ இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காய், உனக்கு நன்றி சொல்கிற விதத்தில் எங்கள் வீட்டுக்கு வா, வீட்டுக்கு ஒரு வாய் சாப்பிடு, என் ஒய்ஃபும் குழந்தைகளும் இதை சொல்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுவா, அவள் அவங்களுக்கு நன்றி சொல்லுவா, நீ வீட்டுக்கு வந்துட்டு போ. அப்போ இவர் சொல்லுவார், நான் வீட்டுக்கு வர மாட்டேன்,
வீட்டுக்கு வந்தால் என்னை பார்த்த உடனே ஊரில் இருக்கிறவாள்லாம் நான் திருடன் தெரியும், பார்த்த உடனே அடித்து என்னை இது பண்ணிடுவாங்க, அதனால் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் காட்டுக்குள்ளே இந்த திருடன் போயிடுவான். இந்த பெரியவர் ஊருக்குள்ளே போயிடுவார். இந்த கதை இப்படி இருக்குது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் குருஜி என்ன சொல்கிறாருன்னா, இந்த கதை இப்படி இருக்கும். 1வது திருடன் என்ன சொல்கிறான், இவரோட எல்லாத்தையும் எடுத்து அடித்து கொல்லணும்னு சொல்கிறான். அந்த திருடன் ஒரு காலத்திலையும் திருந்த மாட்டான் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய மனசில் உள்ள எண்ணங்கள் எப்படி அவரை வேலை செய்ய வைக்கிறதுனா, மற்றவங்களுடைய பணத்தையும் பறிக்கணும், அவங்க உயிரையும் எடுக்கணும். அப்போ தான் நம்மளுடைய திருட்டுத்தனத்தை லீக் அவுட் பண்ண மாட்டா அப்படின்னு ஃபஸ்ட்டு திருடன் நினைக்கிறான். அவன் திருட மாட்டான். 2வது திருடன் என்ன சொல்கிறான், இல்லை போனால் போகிறது, அவர் கை காலை கட்டி கீழே போட்டுனா கொஞ்ச நேரம் முனகிட்டு அப்படியே அவர் உயிர் போயிடுச்சுனாலும் நம்மளை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இவன் கொஞ்சமாவது நிறைய அட்வைஸ் எல்லாம் கேட்டு பெரிய பெரிய ஞானிகள்கிட்ட எல்லாம் போய் தரிசனம் பண்ணி இது பாவம் எல்லாம் தெரிஞ்சுண்டா திருந்துவான் அப்படின்னு சொல்கிறாரு. 3வது திருடன் என்ன சொல்கிறாரு, நீ இவரை அடிக்கக்கூடாது, கட்டி போடக்கூடாது, அவர் மெதுவாக நடந்து ஊருக்கு போய்க்கிட்டோம், நம்ம விட்டுடலாம் சொல்கிறாருல்ல. அந்த 3வது திருடன் தான் ரொம்ப ஞானி. அதானது 3வது திருடனை நம்ம சொல்லி புரிய வச்சா, 2-3 துறவிகள் 2-3 பெரிய படித்த ஞானிகள்கிட்ட கொண்டு விட்டா அவன் தன்னுடைய தப்பை திருத்திட்டு பெரிய ஞானியாக இந்த உலகத்துக்கு நன்மை செய்வான் அப்படின்னு சொல்கிறாரு. அதானது ஒருத்தனுடைய மனசில், அவருடைய செயலில், அவருடைய செய்கையில், அவருடைய வாக்கில், அவர் பேசுகிற விதத்தை வச்சு அவன் அந்த திருடன் திருந்துவானா, அந்த திருடனை அட்வைஸ் பண்ணினா மாறுவானா, அந்த திருடன் திருட்டு தொழிலை விடுவானாங்கிறத நமக்கு புரியும். இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, நம்ம பேசுகிறதும் செய்யறதும் நம்மளுடைய குணங்களையும் வச்சு நம்ம இனி மாறுவோமா, நம்ம நல்லா ஊருக்கு நல்லது பண்ணி குடும்பத்துக்கும் நல்லது பண்ணி நல்லா இருப்போமாங்கிறது புரியும் அப்படின்னு நம்ம குருஜி சொல்கிறாரு. ஓகேவா? இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம எல்லார்கிட்ட பேசும்பொழுதும் அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி யாரோட மனசும் புண்படுத்தாமல் பேசணும், யாருடைய மனசும் கஷ்டப்படுத்தாமல் பேசணும், யாரையும் நம்ம அடித்து உதைச்சு பாடாப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? ஓகே, டன். இனி நாளைக்கு ஒரு கதை. ஓகே, பாய்.